நட்டையை கழட்டிக்கிட்டு இருப்பேன். பாசண்ணா ஏற்கனவே உங்க அமர்களை தாங்க முடியாது. நீ ஓனர் ஊருக்கு வர போறாரு, என்ன பண்ண போறீங்களோ? சரியா தாண்டா சொன்ன கருப்பட்டி. நான் அமெரிக்காவில் புஷ்கம்பெனில வேலை செய்யும் பொழுது ஜார்ஜ் புஷ்ஷே அப்பாயின்மெண்ட் வாங்க 1/2 மணி நேரமா காத்துக்கு நிப்பான். லைஃப் செய்யல வேறடா. வேலையை பாருங்க. மச்சானே வடை சாப்பிடுறீங்களா? பாரு, நான்லாம் அமெரிக்காவில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிடுவோம் தெரியுமா? மேரி டோல், பீஸா கட், பீஸா கார்னர், கட்லெட் இப்படிதான் சாப்பிடுவேன். ஆனா தமிழ்நாட்டுல பாரு, லோக்கல் அடை வடைன்னுகிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன பண்றது? வந்துட்டேனே. என்னடா உன் தொடையில தொட்ட மாதிரி துடிக்கிற? சரி தொட்டு பாரு. வடைக்கு மாட்டின எலி மறந்துக்கிட்டு வாய பாரு. கருமம் பிடிச்சவன். வடையில நூல் இருக்கு. நீ கொடுக்குற 1 ரூபாய்க்கு அப்புறம் பேண்ட் ஷர்ட்டா இருக்கும். பாரு, வடை விக்கிறவன் சாலமேன் பாப்பா ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கான். இவங்கள சொல்லி தப்பு இல்ல. எல்லாம் சன் டிவி அரட்டை ரங்கத்தை பார்த்துட்டு அகராயத்தனமா பேசிட்டு இருக்காங்க. எத்தனை பேரா கிளம்பி இருக்கீங்க ஊசி போன வடையை வித்து ஊருக்குள்ள கால்ரா பரப்புறதுக்கு? காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு 5:30 மணிக்கு மாவாட்டி 6 மணிக்கு வடை சுட்டு நாயா பேய அலைஞ்சு விக்கிறோம். கெட்டு போறது மட்டும் வாங்கி சாப்பிட்டுக்கணும். எங்களுக்கு 1008 வேலை இருக்குடா. ஆமா, இவர் பெரிய சந்திரபாபு நாயுடு. ஆபீஸ் போய் கையெழுத்து போடணும். டேய், எந்த ஸ்டேட்டுக்கு எந்த சிஎம்னு தெரியாமலே பேசிட்டு இருக்கான்டா. டேய், தமிழ்நாட்டு சிஎம் யாருடா? சந்திரபாபு நாயுடு காரு. ஏண்டா தமிழ்நாட்டுடைய சிஎம் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா இருக்கும் பொழுது சந்திரபாபு நாயுடு நான் சொல்றேன். டேய், ஊசி போன வடையை வித்தது கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா தமிழ்நாட்டுடைய சிஎம் செல்வி ஜெயலலிதா இல்ல சந்திரபாபு நாயுடுன்னு சொன்ன பாரு, உன்னை உயிரோடவே கொளுத்துறேன். அப்படியே ஆந்திரா கோடி காலங்காத்தால வந்து டென்ஷன் பண்ண வேலையை பாருங்கடா. வடை விக்கிறாங்களாம் வடை. ஐயா பஸ் எப்போ வரும்? இங்க எதுக்கு நிக்கிறீங்க? ஏண்டா பட்டணத்து அறிவு கட்ட முண்டம். பஸ் ஸ்டாப்ல எதுக்கு அனுப்பாங்க? அது வந்தா தானே. வராத ஊரெல்லாம் ஒரே ஸ்ட்ரைக், எல்லா ரூட்டையும் மாத்தி விட்டாங்க. இந்த ரூட்ல பஸ் இல்ல, சைக்கிள் கூட வராது. என்ன சிட்டி இது? இதுக்கே இப்படி நீங்க அழுத்துக்கிறீங்க. தினம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகளை நாங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஐயோ, இப்போ என்னடி பண்றது? நீங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாமே. சும்மா நடந்து போறவன பார்த்து கண்ணடிக்கலாம். பின்னாடியே வந்தானா சார் இவன் ஈவ்டீசிங் பண்ணானு போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம். சைக்கிள்ல போறவனுக்கு லவ் லெட்டர் கொடுக்கலாம். கார்ல போறவன கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுக்கும் ஒரு படி மேல போய் முன்ன பின்ன தெரியாதவன கூட்டிக்கிட்டு ஓடிடலாம். அப்பனே ஆத்தாலே தூக்கல தொங்க போடலாம். இப்படி நீங்க இந்த சமுதாயத்துக்கு எவ்வளவோ சேவை செய்யலாம் இல்லையா சார்? கரெக்ட். என் பொண்ணு இப்படிதான் ஓடி போச்சு. ஆனா நான் தூக்கல தொங்கல. மானஸ்தன் சார், மானஸ்தன். முதல்ல இப்படிப்பட்ட ஆளை தான் கொளுத்தணும். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஒரு சின்ன டவுட். என்ன உடம்பு எப்படி இருக்கு? ஓ வெரி சாரி, வெரி சாரி. இவ்வளவு நேரம் நான் முகத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்துட்டேன். 1 மினிட். லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட், அபௌட் டர்ன். பிரமாதமா இருக்கு. ஏய், ஓகே ஓகே புரியுது. என்னடா இவ்வளவு நேரமா நம்மள கிண்டல் பண்ணாம இவ்வளவு மட்டும் கிண்டல் பண்ணாம டென்ஷன் ஆறீங்க. உங்களுக்கு என்ன வேணாத்த பைக்ல வருவான் அள்ளு சில்லற கிடைக்குமானே ஹாய்னு கையை போட்டு போயிட்டே இருக்க போறீங்க. அதானே உங்களுக்கு என்னம்மா? எவனாவது லிஃப்ட் கொடுப்பான், எங்களை சொல்லு. என்னையா நீ பொண்ணுங்களுக்கு லிஃப்ட் கொடுக்கறமா? வயசான நமக்கு லிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க சார். பொண்ணுங்க கை நீட்டினா வண்டி நிக்கும். நாம கை நீட்டினா டாட்டா காமிச்சிட்டு போடுவானுங்க. ஆமா ஆமா, படிச்சவனுங்க நிறைய இருக்கிற ஊர்ல அப்படிதான் இருக்கும். அப்பேற்பட்ட சென்னை மாநகரத்திலையும் பெரியவங்களுக்கு சேவை செய்யறதே தன் வாழ்க்கையின் லட்சியமா கொண்ட ஒரு மகானும் இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு மகான் இந்த லொக்காலிட்டியில நான் பார்த்ததே இல்லையே. உன் ராசி எப்படி? நான் என்ன செய்யட்டும்? குறுக்க பேசிட்டு யாருப்பா அப்பேற்பட்ட மகான்? அதோ அந்த கேரேஜுக்கு போனீங்கன்னா மாணிக்குன்னு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட உங்க பிரச்சனையை சொன்னீங்கன்னா அவர் உங்களை கார்லயே கூட்டிட்டு போவார். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. சும்மா ஏன் அவசரமா பேசிக்கிட்டு போய் என்னன்னு தான் கேட்டு பாப்போமே. சார் நாங்களும் வரோம் சார். நீங்களும் வாங்கம்மா. நோ நோ, அவர் பெருசுங்க மட்டும்தான் அலோ பண்ணுவாரு, சிறுசுங்களை அலோ பண்ண மாட்டார். எதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வாங்கம்மா. என்னடா கடை மூடி இருக்கு? அது வேற ஒண்ணும் இல்லண்ணே. ஸ்டேட் பேங்க்ல கடன் வாங்கி கடை வச்சான். அங்க வேலை வைக்கிறவங்க எல்லாம் இங்கே கடன் வச்சுட்டு கடையை தீவிர பண்ணிட்டானுங்க. அவன் ஓடிட்டான். அதான் மேட்ரு. அவன் மட்டும் ஓடலடா. இன்னும் கொஞ்ச நாள்ல மாணிக் ஆட்டோ கிளினிக் ஓனர் அப்படித்தான் ஓட போறான். அண்ணே என்ன சொல்றீங்க? நான் ஒண்ணு சொல்லி இல்ல என்ன சொன்னீங்க? நான் ஒண்ணு சொல்லடா. சொன்னீங்கண்ணே. என்கிட்ட இருந்தா உண்மையில வராதுடா. டேய், என் தலையை வெட்டி போட்டாலே நான் உண்மையை சொல்ல மாட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அவன் கிளினிக்க மூணானா நான் அமெரிக்காவில புஷ்கம்பெனில போய் செட்டில் ஆயிருவேன். நீங்க எல்லாம் லோக்கல் இந்தியன் எடுத்துட்டு இருப்பீங்க. நான் ஒரு ஐடியா சொல்றேன். உன் ஊர் அது பக்காஸ். போய் பான்பரா வித்து பொழைச்சுக்கோ. உன் ஊரு முசிறி. அதான் போனிட்டு சொல்றேன். விசிறி வித்து பொழைச்சுக்கோ. உன் ஊரு உசலம்பட்டினே. உசலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு தங்கச்சி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடுறா. ஏன்டா நினைக்கிறீங்க? அண்ணே அவர் போனா என்ன? நீங்க தானே எங்களுக்கு பாஸ். நீங்க தானே பாஸ். நீங்க தானே பாஸ். 1/2 மணி நேரமா கல்லியா. எனிவே கங்க்ராச்சுலேஷன் சார். எதுக்கு? என்னடா இருந்தாலும் அடுத்து காலேஜினுடைய பிரின்சிபால் ஆக போறீங்க, அதுக்காக தான்.
தேங்க் யூ. இந்த கல்லூரி மாணவர்களுடைய பிரதிநிதிங்கிற முறையில ஐ வாண்ட் டிஸ்கஸ் வித் யூ. என்ன டிஸ்கஸ் பண்ண போற? நிறைய விஷயங்கள் பேசணும். உட்கார்ந்துட்டு பேசுவோம். எஸ். நீங்க உட்காருங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், சிட் ப்ராப்பர்லி. சார், இப்போ நீங்க காலேஜினுடைய பிரின்சிபால் ஆக போறீங்க. நம்ம காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்குள்ள ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி நீங்க டீல் பண்ண போறீங்க? டேய், ஸ்டூடண்ட்னாலே ப்ராப்ளம் தான் அர்த்தம். ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றதே நீங்க தானே. ஆனா எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும். சார், போய் சொல்லாதீங்க சார். எவன்டா போய் சொல்றது? இவன் தான்டா. சார் சார் சாரி சார் சாரி சார். காலேஜ்ல ஸ்ட்ரைக் பண்றது, காலேஜ் கண்ணாடியை உடைக்கிறது, பஸ்ஸை எரிக்கிறது. ஒரு பொண்ணு ஹலோன்னு சொன்னா போதும், அப்படியே அழகா தூக்கிட்டு போறது. இவர் புழுகுறாரு சார். சத்தியமா இப்ப நாங்க அதெல்லாம் செய்யறதே இல்ல. இப்ப அதெல்லாம் அரசியல்வாதிங்க செய்யறாங்க. பழிய எங்க மேல போட்டுறாங்க. இந்த காலேஜுக்கு பெருமை சேர்க்கிறதே நாங்க தான் சார். காலேஜ் காம்பவுண்ட தாண்டி போங்க. இந்த காலேஜ பத்தி எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். யாருக்கிட்ட ரீல் விடுற? இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் சார். நம்புங்க சார். ஒரே ஒரு நாள் ஸ்டூடெண்ட்ஸா இருந்து பாருங்க. அப்பதான் எங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு நாள் சார், 24 hours எங்க கூட இருந்து பாருங்க. நாங்க என்ன பண்றோம், எப்ப பண்றோம், எப்படி எல்லாம் பண்றோம் அப்படின்னு கூட இருந்து பார்த்தா தான் சார் எங்க வழி உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு நாள் நான் ஸ்டூடெண்டா இருக்கணும். ஆமா சார். மச்சான் உருவிட்டு போறாரா? வாங்குறாரு பாரு. மச்சான் பயந்துட்டாரு. வேஸ்ட் பார்ட்டி. ஏ மம்மிட்டிங்களா, வாயா இல்ல காவாயா? சரி, ஒரே ஒரு நாள் நான் ஸ்டூடெண்டா இருக்க ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிறீங்களா சார்? தேங்க் யூ சார். முடியாது. ஏன் அப்படி நான் ஸ்டூடெண்டா இருந்தா பதிலுக்கு நீ என்ன செய்ய போற? சார், நீங்க ஒரு நாள் ஸ்டூடெண்டா இருந்தா நான் இந்த காலேஜை விட்டே போறேன் சார். உனக்கு என்ன போச்சு? 38 சப்ஜெக்ட் அரியர்ஸா வச்சிருக்கிறேன். அதெல்லாம் எவன் எழுதுவான்? சார், நான் ஆளு வச்சு எழுதிக்கிறேன் சார். ஆளை வச்சா நாங்க வீடியோ வச்சு அவனை மடக்கி ஒன்ன மடக்கி உள்ள தள்ளி விடுவோம். அதுக்கப்புறம் இந்த காலேஜ் இல்ல, செத்த காலேஜ்லயும் உனக்கு இடம் கிடைக்காது. ஜாக்கிரதை. சார், இந்த சொத்த காலேஜோ இல்ல செத்த காலேஜோ எனக்கு எந்த காலேஜும் தேவையில்லை. நான் வெளியில போறேன் டிசைட் பண்ணிட்டேன். நீங்க ஒரு நாள் ஸ்டூடெண்டா இருக்க டிசைட் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஆர் யூ சேலஞ்ச்? சிகரெட் குறா. ஐயோ, எனக்கு இந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாம் கிடையாது. அடிச்ச அடைக்கடா. மணிக்கடா முழு சிகரெட் குடுக்குறேன். பால் சிகரெட் குறா. அடிச்ச சிகரெட் குடு. எச்ச சிகரெட் குடு. அட்ரா. ஜேகே, இதெல்லாம் குடிச்சா கேன்சர் வரும்பாங்க. உனக்கு இருந்தா எங்களுக்கு வரும். உனக்கு இருக்கா? எனக்கு ராசி தான் கேன்சர், வியாதி கேன்சர் இல்ல. அடி அடி அட்ரா. அடி அடிடா அடிடா. அட்ரா, அடி, அடி. அட்ரா. என்னடா கம்மா கரையில கழட்டு போய் சுட்டு பிடிக்க மாதிரி பிடிக்கிறேன். ஸ்டூடண்ட்ஸ்னா ஒரு ஸ்டைலா பிடிக்கணும். எப்படி பிடிக்கணும்னு நான் உனக்கு சொல்லி தரேன். பப்ளிக் பிளேஸ்ல பிடிக்கும் போது இப்படி ஒரு ஃபிகரை பாத்துக்கிட்டு அவ பாக்கும்போது அஸ்ட்ரே 1 2 அப்படி விட்டு உள்ள விட்டுக்கணும். புகைய புசு புசுன்னு விடக்கூடாது. உள்ள விட்டுக்கிட்டு அந்த ஃபிகர் பார்க்கும்போது அப்படி ரொமான்ஸ் அப்படி எங்க விடு. அவன் சிகரெட் ஒட்டி போச்சே. ஒட்ட ஒட்ட அடிக்க வந்தாடா ஸ்டூடண்ட்ஸ். ஒத்தி ஆடுறா. இப்ப பாருங்க. சிகரெட்டை திருப்பி வச்சு அடிக்கிற மாதிரி முட்டா. அட சும்மா இருப்பா. 9 மணி காலேஜுக்கு என்ன 7 மணிக்கே குண்டு கட்டா தூக்கிட்டு வந்து கிண்டலா பண்றீங்க. மாமா மாமா அங்க பாரு, ஸ்கூல் பொண்ணுங்களா வந்துட்டு இருக்கு. கலட்டே. பொண்ணுங்களா வந்துகிட்டு இருக்கு, நடு ரோட்ல கயட்ட சொல்ற. அறிவு கட்ட முண்டா. உன் புட்டிய கலட்ட சொன்னடா. புட்டிய கலட்டினா தானே குட்டிய கரெக்ட் பண்ண முடியும். கலட்டா. இப்போ நீ பக்கத்துல அப்படியே போய் ஒரு ரொமான்ஸ் லுக் ஒண்ணு எங்க விடு. சப்பி போட்ட பணம் கொட்ட மாதிரி முடிச்சிட்டு இருக்கேன். போடா போடா. ஐ கலிவரதன் லவ் யூ. எப்படி ஒண்ணுமில்ல. என்ன அறையா உதையா? அரை. இப்ப தெரியுதா ஸ்டூடண்ட்ஸா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு? நான் மேலும் மேலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ உன் தோல்வியை நீ ஒத்துக்க மாட்டேன். பார்க்கலாமா? ஒரே கூட்டமா இருக்குது, எப்படி ஏறுறது? கூட்டமா இருக்கிற பஸ்ல ஏற வந்தாடா ஸ்டூடண்ட்ஸ். அது மட்டும் இல்ல, பஸ்ஸ முன்னாடி விட்டு பின்னாடி ஓடி ஏறணும். ஏறு ஏறா ஏறா பஸ் போடு. ஃபுட்பால் அடிக்கிறவங்க ஸ்டூடண்ட். உங்களை எல்லாம் நிப்பாங்க, இடிக்காம போறோம். ஏய் ஏய் ஒரு டிச்சு புடு. போ போடா. இந்த மாதிரி சேட்டைலாம் இங்க வச்சுக்க கூடாது. இடி, ஆனா இடிக்கிற மாதிரி தெரியக்கூடாது. அப்படி போ. மச்சி பக்கத்துல 2 பேர் நிக்கிறாங்க. லைட்டா இடி. நான் மாட்டேன். ஏய், ஆம்பளன்னா ஒரு தில்லு வேணும். அதுவும் ஸ்டூடண்ட்ஸ்னா தில்லு நிறைய வேணும். நான் பாத்துக்கிறேன். இடி. எத்தனை நாள் இந்த வேலை?
எத்தனை நாளா அந்த வேலை? மேடம் நான் சொன்னேன் மேடம் நான் இவன் தானா சொன்ன அவன்? போலீஸ் ஏத்துனேன் எரும மாட்டேன் டைம் ஆயிருச்சு, எல்லாரும் வெளியே போங்க. இப்ப லைப்ரரி நான் பூட்ட போறேன். 3 தடவை திரும்ப திரும்ப கத்துறீங்க. இது என்ன கோர்ட்டா? முதல்ல நீ எந்திரிச்சு வெளியே போடா. இங்க யார பண்ணு? புக்கா வச்சுட்டு போ. எனக்கு எதுக்கு இது? ஆ. நீயும் கடையில தான் போட போறேன், நானும் கடையில தான் போட போறேன். நிம்மதியான தூக்கத்தை கெடுத்துட்டியா? Excuse நல்லா me. இருப்பியா? எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ அப்பா ஒரு நிமிஷம் சார் ஐயோ ஏடா ஒரு மினி லைப்ரரியை இடுப்புல வச்சுட்டு இருக்கிற நீ. பின்ன என்ன சார், நீங்களும் படிக்க மாட்டேங்கிறீங்க, வர்ற பசங்களும் படிக்க மாட்டேங்கிறான். அவன் ஃபிகரை கரெக்ட் பண்ணிட்டு போயிடுறான். எனக்கு எதுவும் மடிய மாட்டேங்குது. அதான் இதெல்லாம் கொண்டு போயிட்டு பழைய புத்தகங்கள்ல போட்டு ஒரு குவார்டரை கரெக்ட் பண்ணலாம்னு எது போறது. கோட்ரா நட பிரின்ஸ் ரூமுக்கு. சார் வேணாம் சார், சொல்றேன் நானடா சார், வேணாம் சார், பிரின்சிபல்லாம் வேணாம் இப்படி சார். வர போறே இல்லையா? சார் பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கு சார். என்னடா பின்விளைவுகளை சந்திக்கணும்? என்னடா Please, cool down. உங்க மூத்த பொண்ணு செல்லா மேரிஸ் காலேஜ்ல படிக்கிறாங்க. கரெக்ட். உனக்கு எப்படி தெரியும்? மயிலாப்பூர் அம்புஜா மாமி கிட்ட மேக்ஸ் டியூஷன் படிக்கிறாங்க. ஐயோ பர்ஃபெக்ட்லி கரெக்ட். இந்த மேட்டரை நீங்க பிரின்சிபல்ட்ட போட்டு கொடுத்தா உங்க பொண்ணு மேட்டரை நான் கரெக்ட் பண்ணிடுறேன். என்னடா அஸ்வின், எண்ணெயில இருந்து வேஸ்டிங் மாடலிங் பண்ண ஆரம்பிச்சே? தமிழ்நாட்டுக்கார வேட்டி கட்டுறதே அதிசயமா இருக்கா? இல்ல நீ ஊட்டில இருந்தவனாச்சே, சொட்டு மாப்பிளோட அளவே அதுக்கு சொன்னேன். இதுக்கு ஏதாச்சும் சொல்லுவாண்டா? சரி, இன்னைக்கு உன் பிறந்த நாளாச்சே, எங்களுக்கு ஸ்வீட் கொடுப்ப நாங்க எதிர்பார்த்தோம். நீ மறந்துட்ட, அதான் நாங்களே வாங்கிட்டு வந்துட்டோம். இந்தா தேங்க்யூ. இப்பாவது சொல்லு, வேஸ்டி எதுக்காக கட்டியிருக்கேன்? டேய், பாரதி என் பர்த்டேக்காக இதை பிரசன்ட் பண்ணிருக்காடா. கதை அப்படி போகுதா? காதலிக்கிற ஸ்டேஜ் வேஸ்டி வாங்கி கொடுத்துருக்கா, சந்தோஷமா கட்டிட்டு இருக்கேன். அடுத்து கலட்டி விடுற ஸ்டேஜ்னு ஒண்ணு வரும், அப்ப கோணம் வாங்கி கொடுப்பா, அதையும் சந்தோஷமா கட்டிக்க. நிறுத்துக்கடா. இவன் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆன தெரிஞ்ச உடனே அவ எப்படி பதறிட்டா தெரியுமா? அவ எதுக்கு பதறனால யாருக்கு தெரியும்? அஸ்வினை மூட் பண்றதே உனக்கு வேலையா போச்சுடா. இவன் ஒளிஞ்சு போறதுன்னு முடிவு பண்ணிட்டான். நீங்க ஒத்துறன்னு முடிவு பண்ணிட்டீங்க. நான் ஊத்துறன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ கடைய மூட போறேன். வாங்கடா. இதாயா இந்த மண்ணோட குணம். படிச்சோன்னா என்னமா படிக்கிறாங்க பாரு. என்னத்த கவுந்தடிச்சு எழுதிக்கிட்டு இருக்க? கொண்டா அப்படி அன்பே கட்சி கையறா. உடம்பைத்து நசுங்கிய உன் மெல்லிடைக்கு நிலவை சுருக்கி பஞ்சாக்கி ஒத்தடம் கொடுப்பேன். ஏடா மூதேவி, இதுக்கு நாள் தர்மாஸ்பத்திரியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தியா? ஒத்தடம் கொடுப்பேன்னு எழுதியிருக்க சார். இத கொஞ்சம் பாருங்க. பாத்துக்கிட்டு தான் இருக்க. அட இத பாருங்க சார். கொண்டா யோ, இந்த காலத்துல உரநட, அந்த காலத்துல செய்யுள் தானேயா? நல்லா தான் எழுதிருக்கேன். அப்ப இவன் ஆதி காலத்து மனுஷன் சொல்றீங்களா? பேர் என்னன்னு கேளு. உன் பேர் என்னடா? வண்டலூர் வரகுண பட்டியல். உங்க அப்பா பேரு? ஒரு நிமிஷம் சார், செல்ல கேட்டு சொல்றேன். அப்பம் பேர் தெரியாத பையனா? சிக்கி சீரழியாத வந்துரு. தள்ளிடலாமா? டே அஸ்வின், என்னடா நீயும் பொண்ணை தள்ளிட்டு வந்து மரத்தடியில பழக ஆரம்பிச்சிட்டியா? சார், அனாவசியமா அவனை பத்தி எதுவும் சொல்லாதீங்க. இந்த காலேஜிலேயே ஒழுங்கா படிக்கிற ஒரே ஸ்டூடெண்ட் இவன் தான். பக்கத்துல பொண்ணு இருக்கிறதுனால தப்பா நினைக்கிறதா? அப்புறம் எதுக்காக காலேஜ்ல கோ எஜுகேஷன் வச்சீங்க? மேல இடத்துல சொல்லி தூக்கிறையா? சப்ஜாரா பொண்ணுங்களேவா? பசங்களோட சேர்த்து ஒண்ணே. பாத்தியாப்பா, உன்னை சப்போர்ட் பண்ணதுக்கு என்ன பலன்னு? உனக்கு என்ன ஆகணும்? இதெல்லாம் எடை போட்டு எவ்வளவு தேருன்னு சொல்லு. ஆமா அம்மா என்ன குவார்டர் தான் வருமா? இவ்வளவு புக்கு போட்டு குவார்டர் தான் வருமா? இருக்கிறதே விற்க மாட்டேங்குதே, நீ வேற. இதெல்லாம் எடுத்து வைடா. போடுற படிக்கிற புக்கெல்லாம் விக்கிறீங்க, அறிவில்ல உனக்கு? மாம, மக்களுக்கு தான் தேவை புக்கு, இப்ப நமக்கு தேவை கிக்கு. போடுறோம். புள்ளுக்கு வேணும்டா. புள்ள எடுத்து வச்சு தொலைகிறா. எடுத்து வைடா. போடா. இந்த இதையும் போடுறா. இன்னும் ஓகேவா? சரி, காசு கடை முடியும். காசு கொடு. என்னைக்கு எடுப்ப? குடு நைனா. என்ன பண்ற? குடு. குடுங்கடா. இவனுங்கள சொல்லி குத்தம் இல்ல, இவங்க படிக்க வைக்கிறானுங்களே பெத்தவங்க, அவங்கள சொல்லணும். ஏவா, நீ என்ன சும்மா பொம்மையை பாத்துக்கிற? வாங்குதுன்னா வாங்க, இல்லப்பா. ஏய், அந்த மெக்சிகோ ஜோக்ஸ் இருக்கிற புக்கா தேடி பாருடி. அதை தாண்டி தேடுறேன், கிடைக்கல. ஏமா என்ன பண்ணீங்க? இங்கேயே படிச்சுட்டு போலான்னு பாக்குறியா? புக்க வாங்கிட்டு போமா. ஐயா, சாண்டில்யனின் கடல் புறா இருக்கிறதா? பரவாகுது, எதாவது என்ன மொழியில பேசுறீங்க? தமிழ்ல பேசு. ஐயோ, தமிழுக்கு வந்து சோதனையப்பா. சோதனையாவது வேதனையாவது தேடின்னு போ. இந்த புக் என்ன விலை? இருக்கும். சரி, 100 ரூபா கொடு. இந்தா. 100 ரூபாவா? சரி, உனக்கு வேணாம், எனக்கு வேணாம். 50 ரூபா கொடுங்குறேன்.
இன்னும் கோழி கலர் மாதிரி கலையும் கிடக்குற இன்னும் ஓனா என்னன்ற சொல்லு. ஐயோ இது எவ்வளோ? வாட்டர் குடு. குவாட்ரா? புரியல? இல்ல 25 ரூபா குடுன்றான். பாவம். ஏய் வாங்கடி. ஐயா சாண்டில்யனின் புத்தகம் வந்தால் எடுத்து வைப்பீர்களா? கடுதாசு போடுறேன் வந்து வாங்கிக்கோ. போவியா? ஒரு ஆளு ஒரு புக்கு வாங்குறதுக்கு இத்தனை பேர்றா. என்னங்கடா கதை? சைடிஸ் எல்லாம் வாங்கிருங்கடா, எதையும் மறந்துடாதீங்க. முதல்ல ஊறுகாய வாங்குங்கடா, இல்லன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிருவேன். ஒரு பெக் ஏத்துனா 10 ஆண்டுக்கு சமம். ஏண்டா அர்ஜுனே, இன்னைக்கா ஒரு பெக் அடியடா. டேய் அவன் தப்புடா. ஒன்னொன்னு எடுத்துக்க. வாரம் மூடி வைப்பா. டேய் இன்னும் அடிக்கல, அதுக்குள்ள மப்பேறி போச்சா? இவெல்லாம் ஒரு பக்கம் அடிச்சா தானே பார்த்தாலும் சவா. அதெல்லாம் ஒயிட் சாப்பா பார்த்தாலே ஐயோ இது எப்ப வருவானுங்களோ. ஆட்டோகிராஃப் வேணுமா? ஆட்டோகிராஃப் உங்ககிட்ட தேவையில்லை சார். ஆட்டோகிராஃப் ஆட்டோகிராஃப் ஆட்டோகிராஃப். என்ன விசில் அடிச்சு கூப்பிடுற? ஆட்டோகிராஃப் பாத்தீங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க. இதோ போட்டு தரேன். என்ன சார் கையெழுத்து உங்கள மாதிரியே கிறுக்கலா இருக்கு? இது என்ன ஆட்டோகிராஃப் பேப்பர் அடியில கார்பன் பேப்பரை சொருகி இருக்கிற? ஒரிஜினலுக்கும் கார்பன் காப்பிக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கான்னு செக் பண்ணுவேன். இவன் சத்தியமா தேர மாட்டான். தேங்க் யூ. ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். என்னடா மூஞ்சிக்கு முன்னால ஒரு மணி நிட்டுற? ஓஹோ, வெத்து பேப்பர்ல ஓரமா என் கையெழுத்து வாங்கி என் சொத்து பூரா அபகரிக்கலான்னு பாக்குறியா? உங்களுக்கு சொத்தும் இல்ல சுகமும் இல்ல. கொண்டாடா. நானும் பாத்துக்கிட்டே வரேன். நான் செய்யறதுக்கெல்லாம் எதிர்மறையாவே நீங்க செஞ்சுக்கிட்டு வரீங்க. காலேஜ் முடிய போற நேரம் தயவு பண்ணி இம்சை பண்ணாதீங்க. போட. தேங்க்யூ சார். வாடா. வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கி உன் சொத்தெல்லாம் சூறையாடிடுவான்னு நினைக்கிறியா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படி தப்பாவே நினைக்காதீயா. நீ தான் சீட்டு வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லி 25,000 30,000 டுபுக்கு கொடுத்தியாமே. நோ, அந்த நாய்கிட்ட நான் வெறும் 15,000 ரூபாய் தான் வாங்கினேன். மெலிஞ்சு போன எருமாடு. என்னடா காலேஜ் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற கொழுப்ப உன் பேப்பர் நான் தான் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முழுசா ஒரு முட்டை போட்டு பேப்பர்ல நீங்க கையா வைக்க முடியாது. ஏன் முடியாது? அதுல ஆந்திராஸ் பவுடர் தடவி இருக்கு. ஆந்திராஸ் பவுடரா? இனிமே கை என்ன என் டைக்கு கூட குஷ்டம். காலையிலே சரக்கு அடிக்கிற முடி வந்துருச்சா? அதே அந்த பாட்டை போடியா? மாத்து மாத்து மூஞ்சி முகரை மாறு. வேலையில விரும்புமா கண்ணுக்குள்ள இருந்தவ கண்ணுக்கு முன்னாலே வந்து நிக்கிறா. ஊருக்குள்ள எத்தனை ஐஸ்வர்யரா இருந்தாலும் என்னைக்குமே என்னோட தேவதை நீ தாண்டி. அவள் லுங்கி வந்துருச்சு. ஆமாண்டி, ஒன்ன பார்த்துதான் வந்துருச்சு. டேய் என்ன அது கூட தெரியாம அப்படியே நிக்கிறான் பாரு. ஆமாண்டி. டேய் உன்னைய தாண்டா சொல்லிட்டு போகுது. வென்று முதல்ல கைலிய கட்டுறா. எனக்கும் வந்து சேர்றா. ஹலோ, என்ன தேர்தல் அறிவிச்சுட்டாங்களா? அப்படியா? சரி சரி. என்ன சட்டமன்றத்துல என்னையத்தே போட்டி விட சொல்லியிருக்காங்களா? அப்படி அப்படியா? ரொம்ப சந்தோஷப்பா. வைய 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 வைய. டேய் என்னைய சட்டமன்ற தேர்தல அறிவிச்சிருக்காங்களா? எல்லாரும் நாளைக்கு மாந்தோப்புக்கு வந்துருங்க. எல்லாத்துக்கும் டீட்டு. ரொம்ப சந்தோஷம். இப்ப போடுறா பாட்ட. போடுறா போடுறா. இங்க பாருங்கடா, அப்படியே பெருசா பேனர் அடிச்சு எம்எல்ஏ கண்ணாயிரம்னு பெருசா வைக்கணும்டா. இதுக்கப்புறம் அண்ணனுடைய ரேஞ்சே வேறடா. இந்த எம்எல்ஏ பிஸியா இருந்தா பொறுக்காதே. என்னது காவேரி தண்ணிய குடுக்க மாட்டோம்னு சொல்றாங்களா? இப்பவே இயோசி போய்
உமாவை பார்த்துட்டு காவேரி துணியோட போட்டுல வரேன். குமாரியே பார்த்துருக்க மாட்டேன், இவன் போய் காவேரி பார்க்கறான். டேய், நாங்க கடல் தண்ணியவே கம்மாய்க்குள்ள கட்டி வைக்கிறவங்க, இதை விடுவோமா? பாக்குறேன்டி பாக்குறேன். வந்துச்சா வந்துகிட்டு இருக்கா? ஒயின் ஷாப்ல தான் எங்க பார்த்தாலும் கூட்டம் அதிகமா இருக்கு. கூட்டம் ஓவர். ஏன் இவ்வளவு லேட்? ஊத்துடா, டைம் ஆச்சுல. ஊத்து. ஏன் மாமா அடிக்கிற? அங்க அம்புட்டு கூட்டம். இது வாங்க இவ்வளவு நேரம். ஏன்டா லேட்? நான் என்ன ரேஷன் கடைக்கு போனா ஒயின் ஷாப் போயிருக்கான். இருக்கிற கியூ அங்க நிக்குது. பேசாதீடா, ஊத்துங்கடா. அடிக்கணும் மாமா, பைய அடிப்போம். இரு, ரிலாக்ஸ் பண்ண தானே வந்திருக்கோம். இந்தா மாப்ள உனக்கு. இந்த நம்மளுக்கு நல்லா நெளிஞ்சிருக்கு. கம்மியா ஊத்துறாங்க. ஊத்துடா. கேக்கு இது பார்க்கலாம். போதும்டா. டேய், நீ தண்ணியை ஊத்துடா. ஏய், இங்க கொடு. இந்தா மாமா. போதும். தண்ணி ஊத்தி எடுக்கணும்டா. எல்லாம் குடல் ஏய், எங்கடா சைனிட்டு? எடுங்கடா. போதுமாடா? இல்ல வாங்கலையாடா? தேடிட்டு இருக்காடா? இருக்குடா. வாங்கிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா. சீரியஸ் அடிங்கடா. வா மாமா. என்னடா மாப்ள, நீ குடிக்கலையா? என்னடா சரக்கு மந்துன்னு இருக்கு? எங்க சைனீஸ்? பாத்துடா. குடு. உனக்கு வேணாமா சிப்ஸ்? பாத்துக்கிட்டே மாப்பிள, மாமா இருக்கல, நமக்கு என்னடா கவலை? என்னது மாமாவா? நாம மட்டும் கல்ல வட்டு போடலன்னா இவரு கவுன்சில் ஆவது பெரிய பருத்து மணி ஆட்டுக்கிறது ஆரம்பிச்சுட்டாங்களா? ஏன் அந்த முடிமாவா வச்சிருந்தாரு? நம்ம யார்கிட்ட சொன்னோமா? அது மட்டும் இல்ல மாப்பிள, இந்த வனஜாவை வச்சிருக்காரு, அது அத்தைக்கே தெரியாது. தண்டவளத்தை வண்டவளமாக்குறாங்க. இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பிடுவோம். தேரெழுத்து தெருவில் விட்டுருங்க வயவுலைய. இங்க இருந்து இடத்த நகர்த்திடுவோம். டேய், கிளம்புங்கடா, டைம் ஆச்சு, போங்க. மாமா இரு மாமா, என்ஜாய் இருந்துட்டு போலாம். எனக்கு பல வேலை இருக்கு. கவுன்சிலர் ஏத்தி விடல, யாரு இறக்கி விடுவா? வாயா. தனியனுக்கு பனியனுக்குள்ள ஓடுற கதையா? பாத்தேருங்க. ஏய், இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்குல்ல? ஆமா, ஏன் நடந்து வர? சும்மா ஜாலியா நடந்து போலாம் தான். என்ன வேணாலும் கேளு, செய்யறேன். யோ, சரக்கு சைடிஸ் வாங்கி கொடுக்க மாட்டேன், அழுவ. நீ போய் என்ன வேணாலும் கேளுன்னு சொல்றியா? போயா, வாயில வந்துட போகுது. தமிழ்நாட்டுக்கு ஒரே கவுன்சிலர் எங்க அண்ணன் தான். ஏய், தமிழ்நாட்டுக்கு ஒரே கவுன்சிலர். இதை எதிர்கட்சிக்கார பார்த்தாங்கன்னா தோதோன்னு தோச்சு காய போட்டுருவாங்க. என்னடி இப்படி நிக்கிறாங்க? யார் அது புதுசா இருக்கு? தண்ணி அடிச்சாலும் கலரா தான் இருக்கா. வாங்கடா போலாம். சொல்ற பேச்ச கேட்கவே மாட்டல. சொண்டு இழுக்குறாளே. இந்த குடியார பயலுக வரானுங்க, போய் கேப்போம். வா போய் கேப்போம். வா, யாராத்தான் சொல்ல போறாங்களோ. வாத்தா ராமாத்தா, வணக்கம்ப்பா. செல்லத்தா, நல்லா இருக்கியா? நல்லாதான். சரி, பேத்தி என்ன சவிக்கமா இருக்குல்ல? தண்ணியே வரலையப்பா. உங்க பிரச்சனையை முடிக்கிறதே நான் ஃபுல்லா ஏத்தி இருக்கேன். தண்ணி மீட்டர டஸ் கிட்ட சொல்லி இருக்கேன். இன்னும் 2 நாள்ல வந்துரும். கவலைப்படாத. மக்களை பத்த மகாராஜி நல்லா இருக்குன்னு போய் வேலையை பாருங்க. போங்க, நாளைக்கு தண்ணி வந்துரும். நீங்க ஓட்டு போட்டணும். ஆமா, இது என்ன உடைஞ்சிருக்கு? சரி, அங்கிட்டு வைப்போம். என்னடா தாடியில விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்? எனக்கு எப்படா தெரியும்? அங்க என்ன வெடிக்க பாக்குற? ஒழுங்காவே பாடுற. பாப்போம். என்ன புள்ளி டீ குடிக்காம யோசனை எதை பண்ணுது? கோவில் திருவிழால சேர் சாஞ்சதுல இருந்து இவன் அவன் பக்கம் சாஞ்சிட்டான், அதுதான். ஆமா மாப்பிள, நீ சொல்றது கரெக்ட் தான். நான் சொல்ல புலி கிளிய பார்க்க கிளம்பிடுச்சு பாரு. வேலை வச்சுட்டு இருக்கும் பாரு, சத்த போட்டே இருப்பீங்க. ஏன் அப்படி சுவிட்ச போட்ட டக்குனு பண்ணிட்டு இருக்கேன்ல, நான் தோல்ல போட்டுக்கல, எனக்கு சாக்கு அடிக்காது. நீ எல்லாம் கரண்ட் அடிச்சா இன்னைக்கு ஜாக போற. பிள்ளையாரப்பா, பெருமாள் சரஸ்வதியே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு, அது விஷயமா போறேன். எல்லாம் நல்லபடியா நடக்கணும்பா. ஹலோ மாமா. அம்மா, சொல்லுங்கண்ணே. தேன் வந்திருக்கு, சாப்பிட ஏதாச்சும் கொடு. சரிங்கண்ணே. வாணிசாமி வீட்டுல காது குத்து, எல்லாம் பேசி அட்வான்ஸோட வரேன். சரிங்கண்ணே. குறும்புக்கார பொண்ணு. காது குத்துக்கு காசு வாங்க போறாராம். அம்மா பசிக்குதுமா.
கத்தாம வாடி. எதுக்குடா? டேய் வாடா வாடா. என்னடா? என்னன்னு சொல்றா? பன்னேர் பண்ணிடு. எங்கடா? அங்க வா. சத்தம்டா. நான் தேடி வந்த தேவதடா. எவ்வளவு அழகா இருக்கா பாரு. அவளை கிட்ட போய் பார்க்கணும்டா. கத்தாதடா, பேசாமடா. பண்ணையார பாத்துட்டாருன்னா அவ்வளவுதான். பையன் தானே பார்க்கணும். கத்தாம போடா. ஏன்டா டேய், ஏன்டா படுத்துற? சாமி வாய மூடுறா டேய். இத பாக்குறேன். போடா. கடவுளே, என்னை மட்டும் காப்பாற்றிடுறா. யார் அது? ஏய், நான் சொல்ல பண்ணையார் வீட்டிலேருந்து ஆள் வருன்னு. இந்த வந்துக்கிட்டே இருக்கு. வேலை வந்துக்கிட்டே இருக்கு. ஏய் புலி, பண்ணையார் வீட்டுல கரண்ட் இல்லையா? வந்து என்னன்னு பாரு. நாங்க தான் கட் பண்ணி விட்டது. என்னது? அது ஒண்ணும் இல்லைண்ணா. இந்த வீடு அடிக்கடி கிளந்து கட்டாச்சுன்னா நம்ம சவுண்ட் சர்வீஸ்ல கண்ணு மூச்சு காத்து இருக்குன்னு சொல்ல வரானா. அப்படியா? சரி வாங்க. சரி நீங்க போங்க, நான் வரேன். ஏ புலி, வாடா போலாம். என்னையா இது இப்படி சரக்கோட வருது? இப்படி வாழ வந்தா எவையா அவன் பக்கத்துல வருவா? போய் பல்லு விளக்கிட்டு வாயா. ஆமா, பல்லு விளக்காது வாழ எங்களா பல்லு விளக்கடா போலாம். ஏய் தண்ணி எடுத்துடா. என்னடா டேய், போயிட்டு நம்ம என்ன பண்றோம்னா தண்ணி எடுத்துடா. பினாயில் எடுத்துட்டு வந்துக்க. போய் தண்ணி எடுத்துடா. வேணாம் வேணாம் இரு. உன்னை தண்ணி எடுத்து வரச்சுனா ஆசிரியர் எடுத்து வந்தாலும் எடுத்து வந்துருவேன். வெளில போ, நானே எடுத்துக்கிறேன். ஏய், இவ ஆசிட்ட போட்டு வளர்க்கணும்னா வாய் சுத்தமாகும். என்ன யோகி மாதிரி பேசுறான் பாரு. சின்ன பையன் மாப்பிள்ளை இப்ப நாருதா? முன்னால சாலையா வர வச்சுது, இப்ப மூத்தல வேலை அடிக்குது. கர்மம். எப்படி சொல்ற? அதை கிளீன் பண்ண நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். பண்ணு. ஆமாடா, அம்மா தலையிட்டு இருக்க. வாழை கம்மி. இங்கே கொஞ்சம் ஓகேவாடா? போலாம். டைம் ஆயிடுச்சு, வேணும் வாங்கடா. அந்த கட்டப்பையில பாத்தியா மாப்பிள்ள? வரேன் வரேன்ட்டு கடைசி நேரத்துல வராம விட்டான் பாத்தியா? அவனை விடு மாப்பிள்ள, இது கொஞ்சம் பெரிய இடம். ஏய், நாங்க பார்க்காத பெரிய இடமா? ஏய் கூப்பிடுறா. ஐயா ஐயா, யாரு? கரண்ட் கட்டாச்சுன்னு சொன்னீங்களே ஐயா. எப்ப வர சொன்னா எப்ப வந்து நிக்கிறீங்க? அம்மா நந்தினி, அந்த கரண்ட் பாக்ஸை காட்டுமா. சரிங்கப்பா. ஏய் வாடா வாடா வாடா. இங்க வரா, வாயை வச்சு சும்மா வா. எங்கடா? என்ன கோலண்டி இது? இப்படியா மேக்கப் பண்ணுவ? இப்படி மேக்கப் பண்ணா உன்னை பார்க்க வந்த பையன் அப்படியே ஓடி போயிடுவான். ஓடணும். அதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் மேக்கப் பண்ணிட்டு இருக்க. நீ தேவையில்லாம சீன் போட்டுக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கழிச்சிட்டு ஒழுங்கா மேக்கப் போடு. மரியாதை அங்க இருந்து போ. நான் காலை புடிச்சு கெஞ்சினேன் இந்த கல்யாணம் வேண்டான்னு. பையன் நல்ல வெயிட் பார்ட்டின்னு தெரிஞ்ச உடனே அப்பா கவுந்துட்டாரு. பணம் நிறைய இருந்தா நல்லது தானே? பணம் நல்லா இருந்தா நல்லதுதான். அதுக்காக வயசு ஜாஸ்தியா இருக்க கூடாது. வயசும் ஜாஸ்தியா? ஆமாமா, அப்பா பேசுறத வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அத கன்ஃபார்ம் பண்றதுக்காக பையனோட போட்டோவை கேட்டேன். ஆனா இது வரைக்கும் அந்த போட்டோ என் கைக்கு வரல. அதுக்கு என்ன அர்த்தம்? நீ பாத்துக்கிட்டே இரு, ஒரே பார்வையில அவனை எப்படி மிரட்டுறான்னு. கொஞ்சம் அங்க பாருடி, இது லெவலே வேற.
என்னடி பண்றது? பையனை பிடிச்சிருச்சா? வணக்கம். ஹலோ. ஏதாவது பேசுங்க. தனியா தான் வந்திருக்கீங்களா? ஆமா, நாங்க 2 பேரும் நேரா கிளம்பி இங்க தான் வந்துட்டோம். நான் உங்க ஃப்ரெண்ட்ஸோ சொந்தக்காரங்களோ யாராவது வருவாங்கன்னு நினைச்சேன். மற்றவங்களோட எதிர்பார்ப்பை பத்தி எனக்கு கவலை இல்லை. சீக்கிரம் ஆகட்டும். நான் இன்னும் 2-3 இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. 2-3 இடத்துக்கு போகணும்னு அவர் சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா வேற பொண்ணை பாக்குறதுக்கு இல்ல. அவர் ரொம்ப பிஸியான ஆளு. பிசினஸ் பண்றாரு, நிறைய பிசினஸ். அது சரி. அப்ப வாப்பா, உள்ள உட்காரு. சாரு அந்த காலத்துல பெரிய டிராமா ஆர்டிஸ்ட். நான் என்ன இப்ப நாடக கம்பெனி ஆரம்பிக்க போறேன். சக்கரை சுத்தமா இல்ல. எடுத்துட்டு வர. ஸ்ட்ராங்காவும் இல்ல. வேற டீ கொண்டு வரணுமா? நீ போட்டு கொண்டு வரியா? வேண்டாம்னா விடுங்க. நான் இப்ப அர்ஜென்ட்டா கிளம்பணும். உன்னோட ரூம் எங்க இருக்கு? நான் கேட்டது காதல உழுகல. ஒரு ரூம் எங்க இருக்குன்னு. கம் ஆன். கொஞ்சம் பிரைவசி வேணும், அதான் சொன்னேன். என்னையா இது? இந்த காலத்து பசங்க இப்படிதான் இருக்காங்க. புது ட்ரெண்டா. உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? சலோமி. சலூன்னு கூப்பிடுவாங்க. எப்படி கூப்பிட்டாலும் சரி, பேரு சுமாரா தான் இருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல வர மாதிரி இருக்கு. சலோமி. சரி, அது விடு. நீ என்ன படிக்கிற? MBA. MBA. பிச்சைக்காரன் கூட MBA படிச்சிடறான். நோ ஃபியூச்சர். பியூட்டி பார்லருக்கு போகிறதுண்டா? போவேன். இந்த காலத்து பொண்ணுங்களுக்கெல்லாம் ஒரு நினைப்பு இருக்கு. புருவத்தை த்ரெட் பண்ணிட்டு கொஞ்சம் லிப்ஸ்டிக்கை போட்டுட்டு வாரம் ஃபேஷியல் பண்ணிட்டு ஒரு லெகின்ஸ்குள்ள போய் உட்காந்துக்கிட்டா ஐஸ்வர்யா ராயின் நினைப்பு. நீங்கெல்லாம் எப்பதான் உங்களுக்கு ஏத்த மாதிரியான ட்ரெஸ்ஸை போட்டுக்க போறீங்க? எப்பதான் மாறப்போதும். ஹலோ மிஸ்டர், நீங்க என்ன பொண்ணு பார்க்க வந்தீங்களா இல்ல? உண்மையை சொல்லணும்னா இவ்வளவு தூரம் வந்ததுக்கான டீசல் சார்ஜ் உங்க அப்பா கிட்ட தான் வாங்கணும்னு இருக்கேன். பொண்ணு பாக்குறதுக்கெல்லாம் இனிமேல் அந்த ஆள் உன்னால எந்த ஆம்பளை முன்னாடி நிப்பாட்ட கூடாது. என்ன வேஷம் இது? உன்னெல்லாம் எவண்டி கல்யாணம் பண்ணிப்பா? பார்த்தா ஏதாவது தோண வேணாம்? நீ எல்லாம் அடுத்த ஜென்மத்துல கூட கல்யாணம் ஆகாம இங்கே தான் இருப்ப, எனக்கு தெரியும். ஹலோ. கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறீங்களா? என்ன? ஏதாவது வேணா? அட கடவுளே, என்னையா இது? சேச்சா, ஒண்ணும் ஆயிருக்காதுங்க, சும்மா. இதுக்கு சிரிச்சிட்டு இருக்க? என்ன விஷயம்னு சொல்லிட்டு சரி. உங்களுக்கு ஏத்த மாதிரி நிறைய பொண்ணுங்க இருக்காங்க சார், இங்க பாருங்க. அப்ப எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் அடங்குவேன். இன்னைக்கு பார்த்ததோட இருக்கட்டும். இனிமே ஏதாவது பொண்ணை கண்ணில் காட்டின. நீங்க தானே சார் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தீங்க? நான் அப்படி நிறைய விளம்பரம் கொடுப்பேன். நீ அதை பார்த்து ஆடாத. ஹலோ. நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். நான் பர்ச்சேசிங் பண்ண போறேன். மால் வரைக்கும் போயாகணும். என் கூட வரியா இல்ல இங்கே இறங்கிக்கிறியா? நானும் கூட வரேன் சார். வீட்டு பக்கத்துல இறக்கி விடுங்க. இந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்கடி. நம்ம மேல போய் பார்க்கலாமா? ஏன்னா வேற திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. நெக்ஸ்ட் எங்க போறோம்? நம்ம மேல போய் பார்க்கலாம்டி. நீங்க போங்க, நான் இங்கே இருக்கேன். ஓகே. ஜோன்.
இது கொஞ்சம் பிடிப்பா, இதோ வந்துடுறேன். ஜோன், ஜோ. இங்கதான் இருக்காரா? இங்க எதுக்கு குத்த வச்சு உட்கார்ந்துருக்காரு? என்ன சார் பண்றீங்க? புரிஞ்சிடுச்சு. என்ன புரிஞ்சிருச்சு? நீங்க இந்த பொண்ணை பார்க்க தான் இங்க வந்திருக்கீங்கல்ல. இப்ப எங்க போறீங்க? இந்த பக்கம் தானே வந்தாரு, எங்க போனாரு? சாரிங்க, பொம்மை நினைச்சிட்டேன். ஐயோ, இந்நேரம் தடுக்கி விழுந்திருப்பனே. நீ பேக் கொடுப்பா. ஐயோ, முதல்ல இந்த இடத்த விட்டு போயிடணும். என்னது, எந்த இடத்த பார்த்தாலும் ஒரே மாதிரியால தெரியுது. உனக்கே மூச்சு வாங்குது. அந்த பொண்ணு கண்ணில் படக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். உன்ன அவளுக்கு தெரியுமா? அப்புறம் என்ன பிரச்சனை? இல்ல, தெரியாதுனாலும் அவ உங்களை பத்தி கேட்டா நான் பொய் சொல்ல வேண்டி இருக்குமே, அதுக்காக தான் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் கொண்டு போய் கார்ல வை. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா வழியிலேயே இறங்கியிருப்பனே. ஓடி ஓடி மூச்சு வாங்குதுப்பா. எங்க போனாலும் ஓட விடுறானுங்களே. சும்மா இல்ல சார், நீங்க கல்யாணம் பண்ணிக்க தயங்குறது. தினமும் மட்டன் சாப்பிட்றவங்களுக்கு எதுக்கு சார் நெத்திலி? நிறுத்தியா? கேவலமா பேசிட்டு இருக்க. அவ யாருன்னு தெரியுமா? யாரு? அவளுக்கும் எனக்கும் இருக்கிற பந்தம் பெரிய கதை, பெரிய கதை. சொல்லுங்க சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் போல இருக்க. சொல்லுங்க சார். சார் என்ன பண்றீங்க சார்? என்ன விட்டுட்டு போகாதீங்க. போன காரியம் என்னாச்சு? பிரச்சனை இல்ல, எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஒரு வேலைக்கு போனா பட்டுன்னு அந்த காரியத்தை முடிச்சிட்டு வர மாட்டியாடா? இப்பதானே போயிட்டு வந்தேன். அட, நான் அதை சொல்லல. நான் அந்த வேலைக்கு போனது ஃப்ளைட்ல இல்ல, கார்ல. அது சாதாரண கார் இல்ல, ஒரு பெரிய தேர் மாதிரி இருக்கிற ஒரு கார். 3 மணி நேரம் டிராபிக்ல பிளாக் ஆயிட்டேன். அடக்க முடியாம கார்ல உட்கார்ந்த அவஸ்தை எனக்கு தான் தெரியும். டேய், நீ அந்த காரியத்தை விட்டுறா. போன காரியம் என்னாச்சு? அம்மா வேற போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் ஒரு பொறுப்பை ஏத்துக்கிட்டேன்னா அதை கரெக்டா செஞ்சு முடிச்சிருவேன். அதை எப்படி செஞ்சேன்னு நாங்க சொல்றோம். நீ போன விஷயம் என்னாச்சு அதை சொல்லு. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பொண்ணு. கேட்டியா? சத்தியமா. காலிங் பெல் யார் அடிச்சா? யாருக்கு தெரியும்? போய் பாரு. விடியா முஞ்சி ஒண்ணு சேர்ந்துருச்சுல. மூஞ்சிய வச்சுட்டு உனக்கு சரக்கு உங்கள்கிட்ட கேட்க போறேன். ஆமா, கடையை மூடிட்டு குடல்ல வந்து என்னடா பண்றீங்க? இல்லண்ணே, இந்த மாசம் ஃபுல்லா வேலையே இல்ல, அதான் சுத்தம் பண்ணுவோன்னு வந்தேன். தக்காளி பை எங்கடா? அவன் அடிக்கணும், சென்னை கிளம்பி போயிட்டானே. கிழிஞ்சிரும். உங்களை நம்பி காலேஜ் ஆர்டர் வேற எடுத்துருக்கேனடா. என்னண்ணே சொல்ற? ஆமாடா, காலேஜ் பிரின்சிபால் நம்ம செட்டுதே வேணும்னா அடம் பிடிக்கிறாரு. நம்ம செட்டு நம்ம குழா எல்லாமே நல்லா பண்ணிடுவோம்ண்ணே. எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன். கைய கால புடிச்சு வாங்கின கான்ட்ராக்டரா? சரியா? அதெல்லாம் பின்னி எடுத்துருவானே. நீ வேற என்னத்த பின்றீங்களோ? சார் வணக்கம் சார். வேற ஒண்ணும் இல்ல சார், நீங்க அந்த கடைக்கு போவீங்கல்ல சார், நம்ம உர்ஜா பக்கத்துல குடன் இருக்குல்ல சார், அங்க வந்திருக்க சார். சரி சார், சரி சார், சரி சார், ரொம்ப நன்றி சார். அண்ணே, யாருண்ணா போன்ல?
காலேஜ் ப்ரொபோசர். டேய் மாப்ள போய் சேர் எடுத்துட்டு வா. இந்த டேய் அதெல்லாம் தள்ளி வை மாப்ள. அதெல்லாம் தள்ளி வை. பிரின்சிபால் வராராம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு மாதிரி இருக்கு. இப்படி போறா. இந்தாங்க சேர். என்னது? ஐயோ மூக்கு மாதிரியே சேர் எடுத்துட்டு வர. இதுல உட்காரறதா ஒண்ணு இருக்கிறதா? அறிவு இருக்காடியாடா. இந்த சேரை கொண்டு வந்து போட்டுருக்க. நம்மள்ட்ட இருக்கறத கொடுக்க முடியாது. இதெல்லாம் ஒரு சேரடா. இதெல்லாம் சேரடா இது. அவர் எவ்வளவு பெரிய ஆளு. விட்றா இத தானே நானும் கேட்டேன். என்ன குடோல இதாண்டா இருக்கும். யார் வீட்லயே வேற வாங்க வேண்டியதாடா. சேரதி கவர்மா போறாங்க. தூக்கி போறாங்கட்டு. கொண்டா ஹோட்டல்ல கடக்கடா. ஏய் வெளியில போறா. வா சார் வாங்க சார். தம்பி பேர் தான் புலி. ஆமா சார். ஓ அப்படியா? அது ஒண்ணும் இல்ல, காலேஜ் ஃபங்க்ஷன் வருது, அதை நல்லபடியா பண்ணி கொடுத்துருங்க. அப்புறம் பேமெண்ட் விஷயங்கள்லாம் நீங்க கவுன்சிலர் கிட்ட பேசிடுங்க. நீங்க பாத்துக்கங்க கவுன்சிலர். நான் போயிட்டு வரேன். வரேன் தம்பி. எல்லா விஷயத்தையும் கவுன்சிலர் கிட்ட பேசிக்கோங்க. ரொம்ப நன்றி சார். ஒரு நிமிஷம் இல்லங்க, நானும் வந்துடுறேன். வாங்க. என்னடா காலை பிடிக்கிற? தண்ணி வேணுமா? இந்த அப்படி கொண்டு விடுவேன், வந்து வச்சுக்கிறேன். அண்ணா யாரு? கவுன்சிலர்ல சும்மாவா? நம்ம ஓட்டு போட்டனால இன்னைக்கு அவர் கவுன்சிலர். நீ வேற. அப்புறம் என்ன மாப்ள, கவுன்சிலர் இவ்வளவு பெரிய ஆர்டர் பிடிச்சு கொடுத்துருக்காரு. காலேஜ் போறா. சிமெண்ட் கடை பேட்டி தானே, முடிச்சிருவான். யார்கிட்ட? சுந்தர்ட்ட சிமெண்ட் வாங்கவா? அவன் பெரிய பிராடுக்காரன்டா. சிமெண்ட்டுக்கு பதிலா சாம்பலை வச்சு கொடுத்துருவான்டா. ஆளை மாத்தி விடு. என்னப்பா? கரண்ட் பில் பார்க்கணும் சார். ஏன் வீட்டுக்கே கரண்ட் பில் இல்லீங்க. ஆளு முகரையும் யாருகிட்ட? இந்தாங்க ஐயா. குடுறா. இவன் ஒருத்தந்தே முதல்ல விட வட்டி அதிகமாக கொடுத்துருக்கேன். நல்லவனாத்தே இருக்கேன், இழிச்ச வயனாத்தே இருக்கேன். இவனை வச்சு தொழில பெருக்கிற வேண்டியது. இன்னும் குறையுது. ஏண்டா உன் கொழுந்தியாளுக்கு மாமியாளுக்கு சிமிக்கி வாங்க தெரியுது, என் வட்டி காசு கொடுக்க தெரியாதோ? இங்கே இப்படி போய்கிட்டு இருந்துச்சு. சொரியாத. உன் வீட்டோட சுரண்டி நான் எடுத்துக்கிட்டு வந்துருவேன். நல்ல மனுஷனா மொத்த பணத்தையும் கொண்டாந்து கொடுக்க பாரு. சரிங்க. புரியுதா? ஆபீஸ் வந்து அப்படி நிப்பாட்டறடா. பாத்திரடா. டக்குனு இறங்கடா. அவசரம் இல்லாம. இறங்கல. வர. இருடா. நான் அண்ணன் இருக்காரா? உள்ள தான் இருக்காருப்பா. ஏய். அத்தடி காலுகளுக்காகவே வரானே. வாங்கப்பா. அண்ணா வணக்கமே. வணக்கம்டா முக்கா. என்னப்பா விஷயம்? அண்ணே காலேஜ் ஆர்டர் வாங்கி கொடுத்த. இப்படியே போறதுக்கு பையன் யோசிக்கிறாங்கண்ணே. ஏப்பா நான் காலேஜ் ஆடுறதே வாங்கி கொடுக்க முடியும், காலேஜேவா விலைக்கு வாங்கி கொடுக்க முடியும்? அப்படி இல்லைண்ணே. அங்க போனாலாம் பிள்ளைங்களா இருக்குல்ல, நீட்டா ட்ரெஸ் போட்டு போனா எங்களுக்கும் மரியாதை உங்களுக்கும் மரியாதைண்ணே. என் பொண்டாட்டி விட்டு பழைய உள்பாவடை கிடக்கு, கிழிஞ்ச 2 ஜட்டி கிடக்கு, எடுத்து போட்டுக்கிறியா? உனக்கு சம்மதம்னா நாங்க போட்டு போறோம்னே. ஓமானம் தானே போகும். உனக்கு ஒரு கெத்து இருக்குண்ணே. என்ன கெத்து இருக்கு மத்து இருக்குன்னு குள்ள போய் குழப்புற. நீங்க 3 பேருமே மொத்தத்துல முடியாம போயிடுது. டேய் உங்கள்கிட்ட காசை கொடுத்தா ஊதாரி தரமா செலவு பண்ணிப்பிடுவிய. என் கூட வாங்க, நானே எடுத்தாரேன். வாங்கடா. பயவுளியலுக்கு இப்ப போய் மீன் வந்துட்டு இருக்க. காலேஜுக்குள்ள போகும்போது பொம்பளை பிள்ளைங்களா இருக்கும்ல, அப்படி போகும்போது நம்ம அழகா தெரியணும்ல, அதனால விஷயம் வந்துட்டு இருக்கேன். போய் பொருளெல்லாம் எடுத்து வைடா. போடா. உனக்கு கண்ணாடி வச்சிரு, பத்திரமா இருக்கா. கையும் ஓடுறது கால் ஓடுறது. லைட் எடுத்து வச்சுடா. எல்லாம் எடுத்து வச்சுட்டியா? டேய் ஒண்ணு எடுத்து வைக்கலையடா. பொண்ணுல போய் பார்க்க வேணாமா? இதே மறந்துட்டேன். கண்ணாடி அழகா இருக்க. தக்காளி எங்கடா போன நீ எங்க ஓடி போற? நீ போய் முன்னாடி போய் உட்காரு போ. ஏய் அவன் எங்கடா? ஏய் வரேன். வா வேமா வா. ஏய் நீ வரல காலேஜ் முடிஞ்சுடா. வேமாடா. மாப்ள எப்படி இருக்கு? ஹோட்டல்ல கல்ல இருக்கு. ஏற வச்சு. ஏய் மாப்ள அழகா இருக்கா? மாப்ள நல்லா இருக்கா? ஏய் என்னடா இவ்வளவு போட்டு அப்பி வச்சிருக்க? ஏய் நம்ம ஓப்பன்ல போறோமா? காத்துல பாதி போடு மீன். ஏய் காலேஜ்ல போய் பல்ப் தான மாட்ட போற? ஆமா. நீ என்ன மாட்ட போற? சேர வள்ளி கம்ப சொல்றா. வந்துடலாம். வண்டி போடா.
காலேஜ் ஆர்டர் போனதுல இந்த ஒரு சட்டை பேண்ட் தான் மிச்சம். ஆமாண்டா, அதுக்கு என்ன பண்றது? நம்ம நாய் வேஷம் மட்டும் குழச்சாண்டா வேணும், என்ன பண்றது? சொல்லவே இல்ல. ஏன் மாப்பிள்ள காலேஜ்ல என்ன ஆட்டம் போடுற? என்ன மாப்பிள்ள இந்த பக்கம்? ஏன்டா மாப்பிள்ள நீ யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கியாடா? நீ யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கியாடா? என்னைய மாப்பிள்ள கேட்கல? ஓ நிறைய பண்ணிருக்கேன் இல்லட்டனா? அது என்ன சொம்பா? லவ்டா மனசுக்குள்ள இருந்து அப்படியே 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி பழுச்சுன்னு எரியும் பாரு. இப்ப நீ அந்த பொண்ணை லவ் பண்றியா? ஏய் நந்தினி, இவன் உன்னை லவ் பண்றானா? நீ லவ் பண்றியா? ஐயோ மாப்பிள்ள அவன் மனசுல லவ் வந்துருச்சா? என்னடி சொல்றான் இவன்? அவ வெக்கப்படுறாடா, அவன் மனசுலயே வந்துருச்சுடா. இன்னைக்கு இல்லனா நாளைக்கு சொல்ல போறா, அவ்வளவுதான். உன்னை பார்த்து ரொம்ப தான் சொல்ல விடுறாங்கடி, ஜாக்கிரதையா இருந்துக்கோ. ஐயோ நம்மள வர சொல்லிட்டு வாயில வரல வச்சு யோசிச்சுட்டு இருக்கா. என்ன வர சொல்லிட்டு ஒண்ணுமே பேசாம இருக்க? சீக்கிரம் சொல்லு, ஐயாவுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. உன்னை பாக்குறதுக்கு. என்னது அன்னைக்கு என்னமோ அந்த மூஞ்சி அசிங்கமா இருக்கு நீ? இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. பொம்பளை பிள்ளைகிட்ட அசிங்கப்பட்டியாளா பிள்ளை? சரி விட்றா விட்றா. சரி நான் கிளம்புறேன். ஏய் இரு, கொஞ்சம் கூட உனக்கு பொறுமையே கிடையாதா? சொல்லு. சரி சொல்றேன் இரு. என்னோட சின்ன வயசுலயே என் அம்மா இறந்துட்டாங்க. ஆனா என் அப்பா எனக்கு அந்த குறையே தெரியாம என்ன ரொம்ப பாசத்தோட வளர்த்தாரு. என் சந்தோஷம்தான் அவரோட சந்தோஷம்னு வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா எனக்கு அப்படி இல்ல. என் மனசு உன் கூட தான் வாழணும்னு சொல்லுது. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. லவ்ங்கிறது அழகில்ல, மனசு. உனக்கு இப்போ வந்த லவ் உன் மேல எனக்கு எப்போ வந்துருச்சுடி. அங்கே 2000 ரூபா, இங்கே 3000 ரூபா, ஆக மொத்தம் 4500. அதை விட்டுட்டோமே. 1ஆம் கிளாஸே ஃபெயிலு, இதில் உட்காந்து கணக்கு எழுதிக்கிட்டு இருக்காராம். ஏய் வேலையை பாடுறா. போயா 8500. கௌரவண்ணே, கௌரவண்ணே. ஏன் இப்படி ஓடி வர? ஓடிட்டு இருந்தது நின்னு போச்சுண்ணே. நாளைக்கு எங்க வீட்டுக்கு விருந்தாளிங்க வராங்க. இந்த கிரைண்டர் என்னன்னு பாருங்கண்ணே. பட்டப்படாமா, கிரைண்டர் தானே, சரி பண்ணிடுவோம். ஆமாண்ணே, ஓடிட்டு இருந்தது நின்னு போச்சுண்ணே. கேரண்டி கார்டெலாம் இருக்கா? அது என்ன கேக்குற? எங்க அப்பா சீதனமா கொடுத்ததுண்ணே. பாழா பண்ணவன் கேரண்டி கார்டு கூட இல்லாம பண்ணிட்டேன். பாவி பையன். என்னது சீதனமா கொடுத்ததா? ஆமாண்ணே. சீதனமா கொடுத்ததெல்லாம் அப்புறம் பார்ப்போம். உங்க வீட்டுல யார் இருக்கா? என்னென்ன சொல்றீங்க? ஒன்னு சொல்றாங்க. என்னடா நடக்குதுங்க? 2 தானே, ரிப்பேர் பண்ணிடுவோம். நீ வீட்டுக்கு போ, பசங்க அனுப்புறேன். சரி வரேன். ஹலோ, பசங்க கிரைண்டர் ரிப்பேர் பண்ணும்போது நீ மொட்டை மாடியில இரு, இல்லாட்டினா வேற மாதிரி ஆகி போயிடும். சரிங்க, நான் வரேன். நான் மாமா அக்கா பலாரம் சுட்டு போகுது. டேய் அக்கா உளுந்த ஊற வச்சுட்டு போகுதுடா. வரேன். சரி, புளி இருந்தா 18-20 பிள்ளைகளா வருது. நீல்டா பழைய ஓட்ட உடச்ச ஈம்பத்துல வருது. பரவாயில்ல, இது ஒழுங்கா வேலையை பாங்கடா. வேலையை பார்க்க சொன்னா பார்த்தேன்.
ஆசைய காத்துல தூது விட்டு சரி பாட்டெல்லாம் போதும் போய் வேலையை பாரு மாமா. தெரியும்டா உன் வேலையை பாடுறா. இந்த கவுன்சிலருக்கு வனஜா கிடைச்சாலும் செட் ஆகுது, நமக்கு ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குதுடா. அம்மா மூஞ்சிக்கலாம் எல்லாம் செட் ஆகும். நமக்குன்னு என்ன ஏன்டா கேக்குறீங்க? ஐயாவோட ரேஞ்சே வேறடா. ஏமா தானோ அண்ணா என்ன நீ மட்டும் போற? நந்தினி வரலையா? இல்லண்ணா அவ வரல. ஏமா? அவளுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுண்ணா. அண்ணா வரேண்ணா. என்னடா மாப்பிள அப்படி சொல்லிட்டு போகுது? கவலைப்படாம என்ன பண்றது? ஏய் நாங்க இருக்க நீ எல்லாம் கவலைப்படுற ஏமாப்ல? இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு ஜாலியா இருக்குமாப்ல? இல்லடா மனசு சரியில்லடா. நந்தினி அம்மா, நந்தினி அம்மா கொஞ்சமாவது சாப்பிடுமா. எனக்கு சாப்பாடு ஒண்ணும் வேணாம் செங்கம்மா. எந்த அப்பாவாச்சும் காதலிச்சா ஒத்துக்குருவாங்களா? உங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவரு கௌரவத்துக்காக யார வேணாலும் வெட்டுவாரு குத்துவாரு. நந்தினிமா அந்த பையன் பாவம்மா, நல்லவன். அவன் உங்க மேல உசிரியே வச்சிருக்கான். நீங்க அவன் கூட போய் வாழுங்கம்மா. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதை யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அப்புறம் உங்க இஷ்டமா. அந்த பையன் பாவம்மா, நல்லவன். அவன் உங்க மேல உசிரியே வச்சிருக்கான். ஏய் உங்களுக்கே தெரியும், நான் சின்ன வயசுல இருந்தே அம்மா இருந்தும் அம்மா பாஸ்தை இழந்துட்டேன். இந்த நந்தினி பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சந்தோஷமே கிடைச்சிச்சு. அதையும் இந்த பண்ணையார் கெடுத்துருவான் போல இருக்கு. ஏதாச்சும் ஐடியா சொல்லுங்கடா. நந்தினி காலேஜ் போகும்போது அவளை கழிச்சிடுவான். என்ன நான் சொல்றது? ஏய் பண்ணையார் வீட்டுல நேரத்துல நம்ம நந்தினி தூக்கிட்டு போயிட்டா? ஏய் நிறுத்துங்கடா. ஏதாச்சும் நல்ல யோசனையா சொல்லுங்கடாண்ணா. கடத்துவோம் தூக்கிடுவோன்றீங்க. இல்ல புள்ளி, இப்படி செஞ்சா எப்படி? எப்படி? அம்மா தங்கச்சி மாமா நாம தட்டு தம்பாலத்தோட போய் பொண்ணு கேட்டேன். குட் ஐடியா. ஆனா பண்ணையார் ஆளுகளும் நம்ம எல்லாத்தையும் காலிலே விட்டுவாங்க. பரவாயில்லையா? டேய் நிறுத்துங்கடா. உங்கள்கிட்ட போய் ஐடியா கேட்டேன் பாரு. இந்த விஷயத்த நானே பாத்துக்கிறேன். தள்ளிப்படா. டேய் என்னடா அவன் தூக்குனாலும் வேண்டாங்கண்ணா, கடத்தினாலும் வேண்டாங்கண்ணா, பொண்ணு கேட்டாலும் வேண்டாங்கண்ணா. என்னடா பண்ண போறான்? ஏய் எல்லாரும் பண்ணதாண்டா இவனும் பண்ண போறேன். வாடா. ஐயா போன் வந்திருக்கு.